இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா வந்து கொடைக்கானலில் இருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அவகேடோ ஃப்ரூட் வந்து பறிச்சிட்டு இருக்கோம். கொடைக்கானல் சாரி திருட்டு பழம்ல திருட்டு மாங்காய் கிள்ளி போட்டிருக்கோம். நாங்கள் வந்து திருட்டு பழமுடைய மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்றோம். பாபு கை காட்டுறா. கை காட்ட மாட்டேன், இப்படி திரும்பிடவா. பேரிக்காய் அப்படியே மரத்துலேருந்து பறிச்சுது. அவ்வளோ. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜீவன் பிளாக்ஸ். எல்லாமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா வந்து கொடைக்கானலில் இருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு 3 days வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்திருக்கிறேன். ஸோ இப்போ நான் இருக்கிறோம். இட்ஸ் நாட் அ பெஸ்ட் வியூ, பட் ஸ்டில் நான் இந்த வியூ உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் இப்போது இருக்கிற ரூம்லேருந்து எல்லாரும் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போய் டிஃபன் மாதிரி சாப்பிட்லான் இருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு ஜீப் சஃபாரி புக் பண்ணியிருந்தோம். அந்த சஃபாரிக்காரன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோனை எடுக்க மாட்டேறான் இப்போது. அதனால் வந்து சாப்பிடும் போது தான் என்ன பண்ணோம் அப்படின்னு தான் நாங்கள் யோசிக்க போகிறோம். மக்கள் எல்லாருக்காங்களையும் ஒருத்தர் இருப்பான், பசங்களோட இருப்பான். ஆனால் டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வந்தால் போதும், எங்கே போவானே தெரியாது. நேரமாக எங்கள் பக்கத்தில் இவ்வளோ நேரமாக இங்கே தான் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தான் ஒருத்தன். கரடி குட்டி மாதிரி இருந்தவன் இப்போ பாருங்க வந்து எங்கே போயிருக்கானா அங்கே பாருங்க. அவங்க வந்து அவன் 10 ஃபோன் பேசிட்டு இருக்கிறான். பாபா கை காட்டுறான். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் வேணும்னா அவசர நேரமாக தள்ளி விட்டுருங்க மலையில. நாங்கள் தான் பண்ண போகிறோம் அவனை இப்போ. வராதிங்க. ஆமாம், நான்லாம் வந்து கொல்லிமலை தள்ளி விடலாம் தான் பிளான் வச்சுட்டு இருக்கிறோம். அந்த வீடியோவும் போடுறோம் நாங்கள். சாரி கைஸ், கொடைக்கானல் மலை தானே போகிறோம். கொடைக்கானல தள்ளி விட்டுலாம். ஏதோ ஒரு மலை பாபே நான் சொன்ன தெரியுமா, ஒருத்தனை வந்து கொடைக்கானல் மலைன்னு தள்ளி விட போகிறோன்னு சொல்லிட்டு. அது இவன் தான். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். விஜய், அந்த சுகு காஃபி எப்படி இருந்துச்சு? காலை வணக்கம். என்னடா சுகு காஃபி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். தலைவா படத்துல சொல்லிட்டு பிளாக் காஃபி சூப்பரா இருந்துச்சு. பிளாக் காஃபி ரசம்ன்ற மாதிரி சொல்ற. சூடா இல்ல, சூப்பரா இருந்துச்சு. ஸோ மக்களே, நாங்கள் இப்படி தான் வந்து எங்களுடைய ரூமுக்கு வந்து ஒரு மாதிரியான பாதையில் ஒத்தடி பாதை நடந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆனால் 5 மணிக்கு வரும்போது குளிர்ச்சி. இப்போ பெருசாக குளிர்ல வெயில் அடிக்கல. ஆமாம், நாங்கள் 5 o'clock வரும்போது செம்மையாக குளிர்ச்சி. ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு குளிர் தெரில. நீ எப்போ ஃபீல் பண்ணுற? ஓகே, ஒரு மாதிரி எதமாக இருக்கு. அவுட் ஆஃப் 10 எவ்வளோ கொடுப்பேன்? 7 கொடுப்பியா? நீடா 7. நீடா இன்னைக்கு எல்லாம் தலைஃபார ரீசனா 7-7-3ங்க. அதாவது ப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருட்டு ப்ளம்ல திருட்டு மாங்காய் கிள்ளி போட்டிருக்கோம். நாங்கள் வந்து திருட்டு ப்ளமுடைய மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்றோம். எப்படியா இருக்கு? லைட்டாக கசப்பு, ஆனால் டேஸ்ட்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா கசப்புலாம் இனிப்பாக தான் இருக்கு. எனக்கு யாருக்கு இனிப்பாக இருந்தால் மக்கள் நாங்கள் வந்து அவகேடோ ஃப்ரூட் வந்து பறிச்சிட்டு இருக்கோம். கமான். எஸ் மக்களே, கொடைக்கானலில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த ப்ளம் சாப்பிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா we are having avocado fruit. இது வந்து ஒரு பிஞ்சின்ட்டார், ஸோ சாப்பிட முடியாது. பட் ஸ்டில் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. டேரெக்டாக மரத்துலேருந்து பறிக்கிறது எல்லாமே. ஸோ அவகேடோ கையில் இருக்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேரிக்காய் அப்படியே மரத்துலேருந்து பறிச்சுது. அவ்வளோ பேரிக்காய் அந்த மரத்தில் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி இந்த மாதிரி மரத்துலேருந்து பேரிக்காய் பறிக்கிறது, ப்ளம் பறிக்கிறது, அதுக்கப்புறம் அவகேடோ பறிக்கிறது எல்லாமே செம்ம ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஆனால் சாப்பிட தான் முடியாது, சீசனில் காய் அப்படின்ட்டாங்க. பட் எனிவே கைஸ், நான் வந்து பார்க்குறதுக்கு அசசின் கிரீச் மாதிரியே இருக்கிறேன்னா ஒன்றும் இல்லை, செம்மையாக குளிர்து ஈவினிங்கில். அதனால தான் குளிர்னால 2 பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்களேன். பாபு கை காட்டு. பாபு கை காட்டுறா. கைஸ், ஆக்சுவலி நாங்கள் வந்து ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் கொடைக்கானலில் இருக்கிறோம். அப்போ இந்த மெல்டிஸ் அப்படின்ற ஒரு ஸ்பாட் கண்ணில் பட்டுச்சு. இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நேம் என்ன? மெல்டட் சாக்லேட் தான். ட்ரை பண்ணுறோம். பார்க்கவே செம்மையாக இருக்குது.
சாக்லேட் எப்படின்னா சாக்லேட்டோட ப்ரீமியம் அப்படி நமக்கு டேஸ்ட் பண்ண முடியுது. ஜஸ்ட் ஒரு டெய்ரி மில்க் ஒதுக்கி சாப்பிட்ற மாதிரி இல்லை, செம்மையாக இருக்குது. எனக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னு தெரியல ஆக்சுவலாக இருக்குது, பட் ரியலி டேஸ்ட் ஸோ குட். ஒர்த்து இது. இதோட ப்ரைஸ் எவ்வளோ? 100 rupees ஒர்த்து மக்கள். இது ஹாட் சாக்லேட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஹாட் சாக்லேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது 150 இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரைஸ் எனக்கு பால் சாக்லேட் அந்த லெவல் எல்லாமே செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு மாதிரி திக்காக இருக்குது. சாக்லேட் பிடிக்கும்ன்றவங்க இங்கேயே வந்து நீங்கள் ஒரு டென்ட் கட்டி குடியிருந்துடலாம், அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது. வடைக்கடல் வந்தீங்கன்னா மஸ்ட் வரவங்க 4 பேர் சாப்பிடுவோம். ஆமாம், மஸ்ட் ட்ரை. இங்கே ஒருத்தர் டிவி வராமல் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காரு. டிவி வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையா டிசியா? மும்பையை ஜெயிக்கட்டும், நம்ம பங்காளிகளை ஜெயிக்கட்டும். ஸோ இன்னொரு சூழ்நிலை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது உங்கள் ஜீவன் vlogs.